வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்ண்ணா கண்டிப்பா. அப்போ ஒண்ணு நாங்க ரெண்டா திருப்பி கொடுப்போம் கண்டிப்பா. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் பெரம்பூரை விட்டு விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோட முதல்ல சொல்லுங்க. திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? உங்க விஜய் நான் வரேன். அச்சமில்லை என முழங்கிய மகாகவி பாரதியார் வீரபூமி தமிழகத்தை சேர்ந்த என் அன்பு உள்ளங்களுக்கு எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள். నేను పవన్ కళ్యాణ్కి చాలా పెద్ద டிஎம்கே 180 195 ஏடிஎம்கே அலைன்ஸ் 32 45 அவ்வளவுதான். மத்த என்ன அதர்ஸ். இப்ப இதே வந்துட்டா டிவிக்கு ஒரு சீட் வந்ததுன்னு வையேன், என் பேரே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மை டியர் அங்கிள், கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வலம் வந்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். எரியுதடி மாலா ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? நைனா நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். வெற்றி பெறும் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க மாமா. நான் வட்டல போ. ஆரிஃப் மாமா இல்ல, இனிமே கான்ஃபிடென்ட் மாமா. சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம், பண்ற இதே மாதிரி பண்ற சார். எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராக என்ன
வந்து சும்மா ஒரு விளையாட்டு பண்ணேன். ஒரு விளையாட்டு தான் பண்ணேன். மாமா மச்சான் கிட்ட விளையாடு, மாப்பிள்ளை கிட்ட விளையாடாத. இந்தியன் சினிமா 100 அப்படின்ற விழா, அந்த விழாவில் விஜய் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் முன்னாடி வரிசைக்கு போனா, சார் உங்களுக்கு முன்னாடி இடம் ஒதுக்கல, அதனால நீங்க கடைசியில போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு நிகழ்வை நடத்திருந்தாங்க. என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். வருவதால் குழப்பம் நீடிக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சி 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தப்பட்டது. டெல்லியில் ராகுல் காந்தி எந்த முடிவும் எட்டப்படவில்லை. பெரும்பான்மையுடன் கேரள மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரியில யார போகா சுப்பிரமணி விஷயம் தெரியுமாடா? சொன்னாதானே தெரியும். நம்ம பார்ட்டி பண்ண சிஎம் ஆயிட்டாரு தெரியுமா? அப்படியா? 7 போய்